அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதக தோஷங்கள், குறிப்பாக சனி தோஷம் நீங்க, மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள் அத்துணையும் நீங்க சங்கடகர சதுர்த்தி 9 தீப வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு. இந்த மாதம் எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், மந்திரம் என்ன, இது போன்ற தகவலை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். ஆடியோ போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். உங்கள் வீடு அது வாடகை வீடோ சொந்த வீடோ, உங்கள் வீட்டை எந்தவிதமான துஷ்ட சக்திகளும் அண்டாமல் இருக்க, பொறாமைக்காரர்களின் பார்வை அண்டாமல் இருக்க, கண்திருஷ்டி தோஷங்கள் அண்டாமல் இருக்க, வேறு எந்த எதிரி மற்றும் துரோகிகளால் செய்யக்கூடிய தீய வேலைப்பாடுகளும் உங்கள் வீட்டிற்குள் வராமல் இருக்க, உங்கள் வீட்டை 3 வருடத்திற்கு பாதுகாக்கும் வாராகி மூட்டை என்ற ஒரு அற்புத ஆன்மீக பொருளை நம்ம இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டுக்கு இந்த வாராகி மூட்டை வேணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய விவரங்கள் கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று வருகின்றது. 8/12/2025 கார்த்திகை 22 திங்கட்கிழமை. நான் சொல்லும் இந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6:15 7:15 செய்யலாம், அல்லது காலை 9:15 10:15 செய்யலாம், அல்லது மாலை 5:30 7:30 இந்த வழிபாட்டை செய்யலாம். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி மாலை வழிபாடு செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க. இல்லை சுவாமி, நான் விரதம்லாம் இல்லை, வழிபாடு மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் மற்றும் வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் அதற்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது மிக 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 முக்கியமானது. அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க விநாயகர் சிலைக்கு நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்தால் பல அற்புத நன்மைகள் கிடைக்கும். அவ்வாறு நீங்கள் விநாயகர் படம் மற்றும் விநாயகர் சிலைக்கு அலங்காரங்களும் செய்து கொண்டு அதற்கு முன்பாக 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் எரியுமாறு ஏற்ற வேண்டும். இந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க. நமது மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு புத்தாண்டு ஆஃபராக 2 லிட்டருக்கு காயக்கல்ப விபூதியும் 5 லிட்டருக்கு பணவசிய சாம்பிராணியும் தரப்போகிறோம். தேவைப்படுவோர் டிஸ்பிளே இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. அந்த தீப எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நெய்வேத்தியமாக சுண்டல் அல்லது பால் அல்லது அதிரசம் அல்லது தேன் அல்லது வேறு என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் கணேஷாய நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்துவிட்டு 9 முறை தோப்பு கரணம் போடுங்கள் விநாயகருக்கு முன்பாக. இந்த எளிய வழிபாடு செய்வதால் நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும். ஒருவேளை அன்று உங்களுக்கு அருகில் இருக்கும் விநாயகர் பெருமாள் ஆலயம் செல்லும் வாய்ப்பு கிடைச்சா அங்கு சென்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சுவாமிக்கு முன்பாக 9 முறை தோப்புக்கரணம் போட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இந்த பூஜையை செய்ய முடியாதவங்க சங்கடகர சதுர்த்தி நாளில் 9 பேருக்கு அன்னதானம் செய்தீர்கள் என்று சொன்னால் வினைகள் அத்துணையும் விநாயகப் பெருமான் அருளால் நீங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு முக்கிய வழிபாட்டின் போதும் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, 1 வருடத்திற்கு பிறகு அடியேன் நேரடியாக ஆன்மீக பயிற்சி ஒன்றை நடத்தப் போகின்றேன். ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சிவநாதம் நேரடி பயிற்சி. உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே நிச்சயமாக கிடைக்கும். இந்த பயிற்சிக்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்பரிச தீட்சை, உங்களுக்கு எந்த தெய்வத்தின் தீட்சை வேணுமோ அதை ஸ்பரிச தீட்சையாக பெற்றுக்கொள்ளலாம். நேரடி ஆன்மீக பயிற்சி கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.